நம்ம இன்னைக்கு ஐந்தாவது நாள் வந்திருக்கோம். 5 நாளா 5. அருணாச்சல க்ஷேத்திரத்தில் யோகிராம் சுரத்குமார் சுவாமியோட சந்நிதியில் நடக்கக்கூடிய யஜ்ஞம் கடந்த அநேக வருஷங்களாக நடந்து வருது. எவ்வளோ வருஷம்? 7 வருஷம். தேவகி அம்மா இருந்து கேட்குறா, கணேசனாவும் அந்த வருஷங்கள்லேருந்து அவ்வளோ பிரியமாக அண்ணா வந்து உடம்பு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வந்து உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணுற. இன்னைக்கு நாம் கீதையில் பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணினோம். அதில் ஒரு புஸ்தகம் எனக்கு கொடுத்தா, பிக்ஷா ஃப்ரம் த டிவைன் பிக்ஷு அப்படின்னு. இங்கே அருணாச்சலத்தில் பரமேஸ்வரனே டிவைன் பிக்ஷு தான். பிக்ஷாடனரா அவரே தெருவெல்லாம் பிக்ஷை எடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. எல்லா பெரியவாளும் பிக்ஷை எடுத்திருக்கா. சுவாமி சொல்றது உண்டு, இந்தியாவில் எங்கேயாவது பிக்ஷை எடுக்கிறது பேண்ட் பண்ணிவிட்டானால் அது பெரிய அனர்த்தத்தை உண்டு பண்ணிடுறோம். மகாபுருஷர்கள் எல்லாம் அந்த பிக்ஷ பரம்பரையில் வந்தவா தான். பெரிய ராஜாவோட பிள்ளை புத்தர் ராஜ்யத்தை எல்லாம் விட்டு அந்த நிர்வாணத்தை அடைய என்ன ஒரு வேகம் இருக்கணும். சத்தியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விழைவு உள்ள வந்துவிட்டானால், நம்ம முமுட்சுத்துவம்னு சொல்றோம். வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, தலைக்கு நெருப்பு பிடிச்ச மாதிரி. தலைக்கு நெருப்பு பிடிச்சிருத்தானா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. அது மாதிரி உள்ள தீவிர வைராக்கியம் விரக்தி வந்துவிட்டானா அது அடைஞ்சே ஆகணும். அந்த ஒரு நிலையில தான் சித்தார்த்தன் எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயிட்டான். அநேக வருஷ தபோபலம், அதோட பலமா என்ன ஒரு தபஸ், என்ன ஒரு வில் பவர். அந்த கதை பார்த்தோமானால், அந்த போதி விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த உட்கார்ந்து இருக்கிற இருப்பில் என்னோட போன் எலும்பெல்லாம் மண்ணோடு மண்ணா போகட்டும், மாம்சம் எல்லாம் மண்ணோடு மண்ணா போகட்டும், அந்த போதியை அடையாம நான் இங்கேருந்து எழுந்திருக்க மாட்டேன். இஹாசனே சுஷ்யத்துமே ஷரீரம் துவகஸ்தி மாம்சம் விலயம் சயாத்து. நிறைய சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கா, பாலியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்ராப்ய போத்திம் பகுகல்ப துர்லபாம் நைவாசனாது காயமதா சலிஷ்யதி. இந்த உடம்பு இங்கிருந்து சலிக்க, இப்படியெல்லாம் ஒரு தபோ நிஷ்டையில இருந்து அந்த நிர்வாணத்தை அடைஞ்ச பிறகு பிக்ஷு தான். பிக்ஷை எடுத்து தானே இருந்தார். அப்படியே பிக்ஷை எடுத்துட்டு அவ ராஜ்யத்துக்கே வர.
அவரோட ஊருக்கே வரார். அப்ப அவர் வரப்போறார், தன்னோட பிள்ளை வரப்போறான்னு தெரிஞ்சு ராஜா ஒரு பெருமையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ராஜாக்கு ஷாக் என்னன்னா, ராஜகுமாரன் பிக்ஷை எடுத்துன்னு வர்றார். அவ அப்பா போய் கேட்கிறா, நீ ஏன் பிக்ஷை எடுக்கிற? நீ ராஜாவா பரணம் பண்ண வேண்டியவர், நீ ராஜ பரம்பரையில வந்தவன். இவர் சொல்றார், நீங்க வேணா ராஜ பரம்பரையில வந்திருக்கலாம், நான் இந்த பிக்ஷுக்கள் பரம்பரையில தான் வந்திருக்கேன். அநேக பிக்ஷு பரம்பரா, அநேக பிக்ஷு பரம்பரையில வந்திருக்கேன் நான். பிக்ஷை எடுத்துதான் வாழ்ந்திருக்கோம். க்ஷுத்வ்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். சங்கராச்சாரியர் சொன்ன பசின்னு ஒரு வியாதி, அதுக்கு ஒரு மருந்து என்ன? பிக்ஷா. பிக்ஷௌஷதம், ஔஷதம் அது பிக்ஷை. பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். பகவான் ரமணர் கிட்ட ஒரு பக்தர் முருகனார், அவர் ரொம்ப மிருது சுபாவம் உடையவர். மகர்ஷியை பார்த்த வேகத்துல எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். கொஞ்ச நாள் இருந்த பிறகு ஆசிரமத்துல நிரந்தரம் சாப்பிட்டு இருக்க முடியாது. ஆசிரமத்தில் ஏதோ வேலை பண்றவாளுக்கு தான் அங்க சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த நிலை வந்தது. பகவான் கிட்ட போய் சொன்னார், நான் என்ன பண்றது, பிச்சை தான் எடுக்கணும். இவர் சொன்னது ஒரு கம்ப்ளைண்டா தான் சொன்னார். அதுக்கு பகவான் வந்து ரொம்ப நல்லது போய், அது எந்தெந்த இடத்துல போய் பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எப்படி பிக்ஷை எடுக்கணும், எந்த இடத்துல போய் பிக்ஷை எடுக்கணும். அப்போ சரீரத்துக்கு வயிறு நிறைக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதோட நம்மளோட முடிஞ்சு போச்சு. சந்தோஷம் எங்க இருக்கு? ஆத்ம ஞானத்துல இருக்கு, ஸ்வரூப ஞானத்துல இருக்கு. அந்த ஸ்வரூபானுபவத்துக்காகவே இந்த பிக்ஷு பரம்பரை எல்லாம் வந்திருக்கு. இதுல சுவாமி சொல்றார், this beggar lives for father, he will die for father. Only father's work is important. He lives only for father's work. In whatever way father keeps this beggar for the sake of his work, it is all right. இந்த சரீரம் பகவான் கிட்ட கீதையோட பாஷையில சொன்ன நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சியம். கிருஷ்ணன் சொன்ன, நான் உனக்குள்ளால வேலை பண்றேன், நீ வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இரு, அவ்வளவுதான். நீ வெறும் ஒரு சேனலா இரு, அவ்வளவுதான். இதேதான் இங்க வாழ்க்கையும் அதுக்கு தான், மரணமும் அதுக்கு தான். இந்த ஒரு நிலை எப்படி வந்தது? ஒரு உத்தம குரு சந்நிதியில வரும்போது உள்ள இருக்கிற இந்த ஜீவபாவம், அஜ்ஞானம், அவித்தை உள்ள இருந்து நிவர்த்தம் ஆயிடுது. இப்போ முருகனார் கூட நிறைய இடத்துல பாடியிருக்கார். பகவான் ரமணர் கிட்ட, நீ ஏன் கசாப்பு கடை வச்சுன்னு கேட்ட, பிராமணனா பிறந்து ஏன் கசாப்பு கடை நடத்துற, பயிலும் தலம் எதுவோ கொலை பயில்வித்தவர் எவரும், யாரும் உனக்கு இந்த வெற்ற வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தா? தயையோட இருக்க வேண்டிய அந்தணர் குல மரபுல வந்து, அந்தணர் மரபுல வந்து இந்த வேலையை எப்படி ஆரம்பிச்சேன்னு கேட்க. அதே போல இங்க சுவாமி சொல்ற, the beggar does not know why Swami Ramdas killed him, but he did. This beggar has not done any tapas or japa, nor has he done any service. He did nothing. Yet Swami Ramdas killed him. After that, there is only Father here. More beautiful sayings illa. நமக்கு வந்து ஏதாவது சரி தப்பு குணம் தோஷம் எல்லாம் புத்தியில தோணுமோ இல்லையோ, இந்த ஐ இருக்கிற வரை
அதுக்கு ஏதோ ஒன்று தோணும். சுவாமி சொல்றார், யூ பீப்புள் ஹேவ் கான்ஷியன்ஸ், திஸ் பெக்கர் ஹேஸ் நோ கான்ஷியன்ஸ். மனசாட்சியில சொல்றோம் ஏதோ பண்ணினா குத்தும். After Swami Ramdas killed this beggar in 1952, this beggar lost all conscience, lost all sense of right and wrong. If this beggar sees a mango fallen on the ground in someone else's garden, he will pick it up, if Father commands so. This beggar will not feel guilty. If they should beat this beggar for taking it, that too is all right. யாரோட இடத்துல பழம் விழுந்து கிடந்தா நம்ம எடுப்பேன், உள்ளேந்து அப்பா பகவான் என்கிட்ட சொல்லிவிட்டாருன்னா நான் போய் எடுப்பேன். அது அடி கிடைச்சா ரொம்ப நல்லது. கேரளாவில் கூட ஒரு சித்தர் இருந்தார், பாக்கனார்னுட்டு. அந்த பாக்கனார் ஒரு நாளைக்கு தெருவில் இப்படி போயிட்டே இருக்க, ரொம்ப பசி அவருக்கு. அப்போ பழம் வச்சுருக்கான் விற்கிறதுக்கு. அந்த பழம் அந்த கடைக்காரன் அங்கே இல்லை. இவருக்கு ரொம்ப பசி. உள்ளேந்து இவருக்கு தோணித்து போய் பழத்தை எடுத்துட்டான். பழத்தை எடுத்து சாப்பிட்டான். ஊர்ல இருக்கிறவெல்லாம் நல்லா மொத்துன்னு அடிக்கிறான். அந்த கடைக்காரன் கத்தினா எல்லாருமே வந்தா அடிச்சா, இவர் சிரிச்சுட்டு இன்னும் 2 கொடுக்கும், இன்னும் 2 கொடுக்கும். நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம், நான் கேட்கல, இன்னும் 2 போடுங்க. தட் இஸ் இன் அனதர் ஆஸ்பெக்ட். இன்னொரு விதத்துல தன்னோட சரீரத்தையே ஒரு இதுவா பார்த்து, ஒரு வேறையா பார்த்து. இங்க சுவாமி சொல்றது கீதையோட தாற்பயத்தோட எசன்ஸ். கிருஷ்ணன் லாஸ்ட்ல சொல்றான், உலகத்தை பூரா அழிச்சாலும் அவன் ஒண்ணும் பண்ணல. எஸ்ய நாஹங்கிருதோ பாவோ புத்திர் எஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. யாருக்கு நான் பண்றேங்கிற இந்த டூவர்ஷிப் இல்லையோ, யாரோட புத்தி எதுலயும் ஒட்டலையோ, அவன் உலகத்தை பூரா அழிச்சாலும் அவன் ஒன்னும் பண்ணல, அவனுக்கு பந்தமும் கிடையாது. இதுக்கு திருஷ்டாந்தம் யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் சம்ஹாரமூர்த்தி. ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறோம். சம்ஹாரம் என்ற போது ஆனந்த தாண்டவம். ஏன்னா இது எல்லாரையும் கொல்லணுங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு அந்த ஸ்டேட் இப்போ சுனாமி அடிக்கிறது. சுனாமியை யாராவது குத்தம் சொல்ல முடியுமா? இல்லை அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அதுக்கு டூவர்ஷிப் இல்லை, அதுக்கு ஈகோ இல்லை. இதே மாதிரி தான் ஜீவன் முக்தனையும் உபனிஷத் சொல்றது. யதா அப்ரம் யதா ஸ்தனயித்னுஹு. எப்படி ஆகாசத்துல மேகமோ, எப்படி காத்தோ, எப்படி இடி மின்னலோ, அது மாதிரி தான் ஜீவன் முக்தனோட சரீரம். அதுல அபிமான லேசம் இல்லை, கர்த்திருவம் போக்திருத்துவங்கிறது இல்லை. அந்த நிலையில இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆத்மாவை தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியல. ஒரு பக்தர் கேட்கிறார் சுவாமி, கேன் யூ டெல் மீ மை ஃபியூச்சர்? இங்க கணேசனா கூட எங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னார், சுவாமி கிட்ட சிலவெல்லாம் சாமி நீ சோசிய சொல்லுவியா சாமி? இந்த பிச்சைக்காரனுக்கு சோசியம் எல்லாம் தெரியாதுமா, அப்படி ஜோசியம் சோசியம் தெரியாதுமா. இதுக்கு இந்த கதை ஒரு நாள் கேட்டிருக்கேன். அடுத்த நாளைக்கு நான் பிரதட்சணம் போய் அருணாச்சலேஸ்வர் கோவில்ல போய் கையில் ஒரு பெரிய குச்சி வேற இருந்தது. பெரிய ஒரு குச்சி எடுத்து பிரதட்சணம் போய் அண்ணாமலை கோவில்ல ஒரு படியில் உட்கார்ந்து இருக்கேன். ஒரு அம்மா வந்துட்டார். இல்ல ஒருத்தர், ஒரு புருஷன். அவர் இதே கேள்வி, சாமி உங்களுக்கு சோசியம் தெரியுமா? எங்க வீட்டுல எந்த கார்னர்ல அலமார வச்சா நிறைய பணம் வரும்? இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் திறந்து விட்டுட்டான். அப்போ சுவாமி இங்க கேட்கிறார், கேன் யூ டெல் மீ மை ஃபியூச்சர்? என்னோட ஃபியூச்சர், என்னோட வருங்காலத்தை சொல்ல முடியுமான்னு கேட்க. சுவாமி said,
This beggar does not even know the present. What to say about the future? எனக்கு இப்பவே ஒன்னு பிரசன்டே தெரியல, ஃபியூச்சரை நான் எப்படி சொல்றது? My friend burst of laughter and then seriously he said, my friend, past, present, future are all Father. Father alone exists. ரொம்ப லாகவமா சொல்றா இல்லையா? உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, பூதம் பவத் பவே பவ என்ன பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வம் ஓங்கார ஏவ யச்சான்யத்ர காலாதீதம் ததப்யோங்கார ஏவ. எது பாஸ்டோ, எது பிரசன்டோ, அது ஃபியூச்சரோ எல்லாம் அந்த பிரணவார்த்தமா இருக்கிற ஆத்மா தான். எது 3 காலத்துக்கு அதீதமா டைம்லெஸ்ஸா இருக்கோ அதுவும் அந்த சுத்த சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யத்தை தவிர ஒன்றும் இட்ஸ் தி டைம்லெஸ். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற போது அவருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அப்ப ட்ரெயின்ல எங்கேயோ போனோம், இவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவர் ரொம்ப ஸ்லோவா சாப்பிட்டு இருக்காரு. சொன்ன, சுவாமிஜி, ட்ரெயின் ஹேஸ் கம், you have to rush, let the train go, let the train go. I live not in time, I live in eternity. எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு? நாமளும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும். I'(S) cream, the cream of the eye, the essence of the eye. நமக்குள்ள இருக்கிற அகம், அதோட கிரீம் இருக்கோ இல்லையோ, அதான் ஐஸ்கிரீம். அந்த சுத்த சைதன்யத்தை நம்ம ஹிருதயத்தில் அனுபவிக்கிற போது, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற போது, அமிர்தத்துவத்தை அனுபவிக்கிற போது, சாந்தியை அனுபவிக்கிற போது, திரிகாலாதீதம். அண்ணா ஒரு 1.5 years பேக் ஒரு சமயம் நம்ம கூட ஒசூர்ல ஆசிரமத்தில் இருக்கிற போது ஒரு நாளைக்கு சொன்ன, பகவான் சொன்னதான் ஞாபகம். நம்மளால முடியாதது ஈஸ்வரனால மட்டும் முடியற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, he can go to the past and delete the past. It is impossible. அது உள்ள போட்டுனே ஒன்றும் பதில் அப்போலாம் வருது. அப்புறம் பார்த்தா எப்படி அது நடக்கிறது? ஞானத்தால தான் நடக்கும். ஞானத்தால பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நத்திங் பட் மெமரி இல்லையா? ஃபியூச்சர் இஸ் இமேஜினேஷன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிசைர். இட் இஸ் ஆல் பாஸ்ட். அப்போ சத்தியம் இருக்கணும்னா அப்போ அது சைத்தன்ய அனுபவஸ்வரூபமா இருக்கணும். ஃபியூச்சர் சத்தியமா இருக்கிறது அது அனுபவஸ்வரூபமா இருக்கணும். அந்த அனுபவமும் சுத்த சைத்தன்யம். இப்போ பாஸ்ட் கேவல அனுபவஸ்வரூபமான ஆத்மா தான், பிரசன்டும் ஆத்மா தான். அந்த சுத்த சைத்தன்யத்தை நாம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்லாம் அனுபவிக்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிற போதே பூத பவ்ய பவத் பிரபு. பூதம்னா பாஸ்ட், பவ்யம்னா ஃபியூச்சர், பவத்னா வர்த்தமானம், நிகழ்காலம். இந்த நிகழ்காலம், கடந்த காலம், வரும் காலம் எல்லாமும் ஒரே சுத்த சைத்தன்யம் தான். அதனால நமக்கு பாஸ்ட் ஒன்றும் இல்லை. சுவாமி இங்க சொல்றார், மை ஃப்ரெண்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த மை ஃப்ரெண்ட் தான் கீதை. அவ்வளவுதான். The my friend தான் கீதை. சகா சகாயம் அப்ரவீத். வேதமே சொல்றது சகா சகாயம் அப்ரவீத். ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி. பகவான் இந்த பூர்வ சாஸ்திரங்கள்ல உண்டு, புத்திசத்துல கூட அவ சொல்லுவா, இந்த குரு இருக்காரு கைடு, இஸ் கால்ட் கல்யாண மித்ரா. மித்ரனா ஃப்ரெண்ட், கல்யாண மித்ரனா வெரி ஆஸ்பீஷியஸ் ஃப்ரெண்ட். இது ஏதோ புத்திசம்னு நினைச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ. அப்புறம் ராமாயணத்துல சீதா தேவி
ஹனுமான் கிட்ட சுந்தர காண்டத்துல ராமரை சொல்ற போது அவர் கல்யாணமித்திரன் அப்படிங்கிறார். அப்படின்னா இஸ் a very auspicious friend. He leads you to the supreme truth. அந்த மங்களமான வழியில நம்மளை கை பிடிச்சு நடத்தக்கூடியவர். இந்த இந்த பதம் இருக்கு, இந்த மார்க்கம், இதுக்குதான் கல்யாணம்னு பேரு. இந்த தாலி கட்டுறது இல்லை. கல்யாணம்னா அத்தியாத்ம வழிக்கு தான் கல்யாணம்னு பேரு. மங்களம் அப்படின்னு அர்த்தம். சைதன்யவத்தா இருக்கக்கூடிய வழி. அதனால இந்த ஆத்ம வித்தைய நாம புரிஞ்சுக்க அதோட அனுபவம் நமக்குள்ள பிரகாசமாகணுமான ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், அந்த அனுபூதி உள்ள மகாபுருஷர்களோட சம்பர்க்கம் வேணும், அவ கதைகள் வேணும், அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு வரணும், நமக்கு ஒரு எனர்ஜி அதுல இருந்து வரணும். யாராவது நடந்து காட்டி விட்டாலும் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துடும். யாராவது அந்த அனுபவ நிலையில பார்த்துட்டோமானா நமக்குள்ள அந்த இக்னிஷன் வந்துடும். இதுக்குதான் அதுவும் கிருஷ்ணன் கூடயே அர்ஜுனன் இருந்து இப்பதான் கிருஷ்ணனை குருவா பார்க்கிறான் இல்லையா? நேற்றுக்கு தானே பார்த்தோம். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபத். நான் உன்னோட சிஷ்யன். இவ்வளவு நாள் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் உங்க சிஷ்யன்லாம் சொல்ல, இப்ப சொல்றான் நான் உங்களுக்கு சிஷ்யன். அனுஷாதிமாம், எனக்கு வழிகாட்ட. அனுசாசனம் குரு. இந்த அனுசாசனத்துக்கு யோகம், யோகத்துக்கு அனுசாசனம், பக்திக்கு வியாக்கியானம், ஞானத்துக்கு ஜிக்ஞாசா. ஞானத்துக்கு ஜிக்ஞாசா தான். ஞானத்துல ஒன்னும் டிசிப்ளின் பண்ணு எல்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. மூக்கிலேயே கண்ணாடியை வச்சு எங்க எங்கன்னு தேடுறேன், கண்ணாடிக்குள்ளாலேயே தேடின்னு இருக்கான். இதோ முடிஞ்சு போச்சு. தத்துவமசி, யூ ஆர் தட். ரெகக்னைஸ் இட் ஹியர் நவ், ஃபினிஷ், ஓவர். பக்தியில நாரதர் ரொம்ப சுலபம். பக்தியில என்ன சொன்னார்னா, பக்தியும் யாக்கியாஸ்யாமஹான, பக்தி உனக்குள்ள இருக்குப்பா. I will just reveal to you that you already have bhakti. நமக்குள்ள குரு சம்டைம்ஸ் குருவோட சந்நிதியில வரும்போது பக்தி வந்துடும். ஒரு பக்தர் இருந்தார், ஒரு சென்னையில சங்கரன் இருந்தார், வயசானவர். திருவண்ணாமலைக்கு அடிக்கடி இங்க வந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப நிறைய செயின்ஸ் கிட்ட, மகாபுருஷர்கள் கிட்ட சம்பர்க்கம் இருந்தது அவருக்கு. ஆனந்தமயிமா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கார். அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளுக்கு இனிஷியேட்டட் டிசைபிள் அவர். அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் சிங்கேரி மகா சன்னிதானம், ஆனந்தமயிமா ரெண்டு பேரும் பார்த்துங்க ஹரித்வார்ல நினைக்கிறேன், ஒரு கல்கட்டாவில் சம்பே. அது இவர் தான் நடுவில் நின்றார். அந்த இன்சிடென்ட்லாம் ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவ எப்படி பக்தியோட ஆனந்தமயமா ஆச்சாரியாங்கிற அந்த ஸ்தானத்துக்கு அந்த பக்தியோட அனுப்பி அவளை கூப்பிட வச்ச இவர் தான் போயிட்டு வந்தார். அந்த கதையெல்லாம் ஒரு டைம் சொல்லியிருக்கார். அவர் சொல்லுவார், நான் நாஸ்திகனா இருந்தேன், யுக்திவாதியா இருந்தேன், ரேஷனலிஸ்ட். யுக்திவாதிக்கு தமிழ்ல பகுத்தறிவாளர்னு சொல்றாரு. அது சரியான டிரான்ஸ்லேஷன். பகுத்தாலே அறிவு வராது. ஒன்னா பார்க்கணுமே தவிர பகுத்து எப்படி அறியறது? அது அந்த இவர் யுக்திவாதியா இருந்தேன் நான். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குல்ல. யங்ஸ்டர்ஸ், யூத் பொதுவாகவே அப்படித்தான். சாதாரண கம்யூனிஸ்ட்கே கேரளால சொல்லுவார், when you are 25, if you are not a communist, something is wrong. When you are 50, still you are a communist, something is wrong. அது அந்த அந்த டைம்
பிளட், அந்த ரத்தத்தோட கொதிப்பு. அப்போ இவர் கல்கட்டாவில் இருக்கிற போது இவர் வேலைக்குன்னு திருநெல்வேலியிலேருந்து அங்கே போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் கேம்ப் சாத்துர்மாசியம் ஏதோ நடக்க. அப்போ இவர் தங்கிற வீட்டில் இருக்கிறவா ரொம்ப டிவோட்டட், அவர்கிட்ட ரொம்ப பக்தி, சிங்கேரி மடத்து பக்தாளவா. அவ ரொம்ப சொன்னா, நீ போய் பார்த்துட்டு வாயே, நம்ம ஆச்சாரியர் வந்திருக்கா, போய் பார்த்துட்டு வா. சொன்ன, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஈடுபாடு கிடையாது. அவள் எல்லாம் வருவா, எல்லாம் அவளை பார்க்குற போது எல்லாரும் வேஷம் போட்டுன்னு போவா. இப்படி எல்லாம் அவர் கிரிட்டிக்கலாவே பார்த்துட்டு, இல்லை சரி உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இங்கே அவன் மாமா வீடு, நான் சொல்றேன் போயிடு, நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு தடவையாவது பண்ணியிருந்தார். அதற்காக இவர் போனார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். அவர் சொன்னார், இவர் போன போய் ஒரு 4-5 பேர் தான் இருந்தா. ஒரு பெங்காலி ஒரு அம்மா வந்து அவ குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் எல்லாம் சொல்லி அழுதுண்டே இருந்தா பெங்காலியில. அப்போ அந்த சுவாமிகள் வந்து கேட்டார், யாராவது பெங்காலி தெரியறவா இருக்காளா அப்படின்னு. அப்போ இவருக்கு நல்லா பெங்காலி தெரியும். இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார். இப்படி இதுதான் சொல்றார். அப்போ சுவாமிகள் சொன்னார், அவள்கிட்ட சொல்லு, எல்லாம் நிம்மதி ஆயிடும், சாரதாம்பாள் அனுகிரகத்துல எல்லாம் சரியாயிடும் சொல்லு. அதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவரை பார்த்து, நீ யாரும் பாருங்க, இவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி போறதுக்கு வந்திருக்கான். அப்ப நீ யாரும் பாருங்க. இவர் சொன்னார், நான் வந்து இந்த வீட்டுல அவளோட மருமகன். ஓ, அதுதான் இவ்வளவு பக்தி. சொன்ன, நான் பக்தியே இல்லாம வந்திருக்கேன், எனக்கு பக்தினால என்னன்னு தெரியாது. ஓ, அதுதான் இவ்வளவு பக்தினா. அவர் சொன்னா, அன்னைக்கு நான் ஒட்டின்றதுதான் அவர்கிட்ட, தெரியவே இல்லை. அப்போ யூ ஹாவ் பக்தி இன் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். ஒரு குழந்தை ஒரு சந்தேகம் எழுதியிருக்கு, நான் இன்னும் அந்த அந்த பேப்பரே எடுக்கல. கொஸ்டின் ஆன்சர் வந்த ஒரு பையன் எழுதுக, everyone calls me an atheist and I also sometimes feel I am an atheist, but I want faith. How will I get it? See, this is the thirst of the soul. Shraddha, bhakti, dhyana yoga. உபனிஷத் சொல்றது எப்படி ஞானம் வரும்? ஸ்ரத்தா, பக்தி, தியான யோகா, முமுக்ஷோஹோ முக்தேஹ ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கிஹி. உபனிஷத் வாக்கியமே என்ன சொல்றது? ஸ்ரத்தா, பக்தி, தியான யோகம். அந்த சத்தியத்து மேல ஒரு ஸ்ரத்தா, ஹிருதயத்துக்குள்ள ஒரு பாவம், அதுல இருந்து தியான யோகம். எல்லா பெரியவாளுக்கும் அதுதானே இருந்திருக்கு. அதுல இருந்து தான் இந்த சத்தியம் பிரகாசிக்கிறது. பக்தி உள்ள இருக்கு. குரு கூட என்ன பண்றாரு? He helps you to find out the already existing bhakti which is ready to burst out, flower. He gives you a touch, that's all. அதுக்கு ஒரு சந்நிதி வேண்டி இருக்கு. அந்த சந்நிதியில வரபோது அது அப்படி பூ விரியற மாதிரி விரிஞ்சு. சம்டைம்ஸ் அருணாச்சலத்துக்கு வந்தா போறோம், அருள் நிறைவான அமுத கடலே விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருணகிரி பரமான்மாவே கிளர் உழப்பூ நன்றாய் விரிபரிதியாக விளங்கு. உன்னோட சந்நிதியில வந்தா எனக்குள்ள இருக்கிற உள்ளப்பூ விரியணும், தாமரை விரியணும். நீ வண்டு மாதிரி தாமரை விரிஞ்சு உள்ள வரைன்னு நிற்கப்படாது. நீ சூரியன், உன்னோட லைட்ல தாமரை விரியணும். டைம். அர்ஜுனன் இவ்வளவு நாள் இருந்தா, இப்பதான் டைம். அது எங்க மோஸ்ட் ஆடஸ்ட் பிளேஸ், வார்ஃபீல்ட், தேர்ல. கனகம்மா சொல்லுவா, ஜெய்மினி பாரதம் சொல்லி ஒரு கதை சொல்ல, 2 கதை சொல்றேன். ஒரு கதை என்னன்னா, ஈஸ்வரன் இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாளே அப்படின்னு தர்மபுத்திரர் கவலை. அப்போ வியாசர் சொன்னாரா, வாழணுமானால் அவன் வாழ வச்சா இந்த யுத்த பூமியில் வாழ முடியும். 2 எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஒண்ணு வந்து அழைச்சிட்டு போய் உள்ள போய் ஒரு மணி விழுந்து கிடக்கு, அந்த மணியை தூக்குறான், அதுக்குள்ள 4 கிளி இருக்கு.
யுத்த பூமியில நடுப்புல தர்ம பக்ஷுக்கள்னு பேர் இருக்கு. அந்த கதை, அந்த அந்த பெல்லுக்குள்ள இந்த 4 பட்சி. இது எப்படி வந்ததுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றார். அந்த ஒரு யானை இருந்தது. அந்த யானையோட கழுத்துல ஒரு மணி இருந்தது. அந்த யானைய பீமனால கூட ஜெயிக்க முடியாத ஒரு யானை. அந்த யானையோட கழுத்துல இருக்கிற மணியை அர்ஜுனன் கிட்ட கட் பண்ணி கீழே போட சொல்றான் கிருஷ்ணன். அந்த கட் பண்ணி கீழே போடுற மொமெண்ட்ல இந்த தர்ம பக்ஷுக்கள், இந்த பட்சிகள் இப்படி பறந்து போற ஒரு பட்சியோட வயர்ல அம்பு பட்டு அதுல இருக்கிற முட்டையெல்லாம் கீழே விழுந்துதான். அதே டைம் இந்த மணி கீழே விழுந்துதான். இந்த மணி அந்த முட்டையை அப்படி கவர் பண்ணி உள்ள வச்சுட்டு இருக்கு. இந்த மணியை லிப்ட் பண்ணா அதுக்குள்ள இந்த பட்சிகள்லாம் உட்கார்ந்து இருக்கு. இதை காட்டி கொடுக்கிறாரு வியாசர். இந்த ஜீவன் பாரு, இந்த யுத்த பூமியில அதுக்கு வாழணும். எப்படி வாழணும்? அது இந்த மணி கரெக்டா அதை கவர் பண்ணி இருக்கு. அப்புறம் அர்ஜுனன் கிட்டே அந்த தேரிலேயே ஒரு பெரிய ஃபேமிலி ஆஃப் எறும்பு உட்கார்ந்து. இந்த எறும்பு யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுல வந்துருச்சு. இவ தேர்லயே டிஃபின் லஞ்ச் எல்லாம் இருக்கும் போல் இருக்கு. எல்லாம் எடுத்து எல்லாம் இருப்பா. வைத்தியர்கள் கூட இருப்பாளாம். நம்ம இந்த சீரியல் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கிற ரதம் எல்லாம் இல்ல. வெரி வெல் எக்யூப்டு சேரியட்ஸ். அதுலயே எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பக்கத்துல எல்லாரும் இருப்பா போல் இருக்கு. பாரதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அப்போ அந்த ஒரு ஒரு மகா சக்தி எல்லாத்தையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கு. அது நமக்கு அனுக்கிரக சக்தின்னு பேர். நமக்கு ஞானத்துக்கு ரெடி ஆயிடுத்தானே அது அனுக்கிரக சக்தி. அந்த அனுக்கிரக சக்தி நமக்கு எப்போ ஒரு குரு கிடைக்கணுமோ, ஞானம் கிடைக்கணுமோ, சாஸ்திரம் கிடைக்கணுமோ, நம்ம உள்ள விவேகம் விரியணுமோ, அந்த டைம் ஆகிற போது everything will come around. ஆனா அது எந்த இடம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டா, சில பேர்லாம் மெடிடேஷன் ரூம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தார் ஒரு பக்தர், மெடிடேஷன் ரூம் பண்ணலாம். ரூம் எல்லாம் பண்ண மெடிடேஷன் யார் பண்றது? மெடிடேஷன் will sometimes come in a most unexpected place. மெடிடேஷன் பண்ண இப்படி உட்கார்ந்தா ஒரு சமயம் வராது. எங்கேயோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறது மெடிடேஷன் வரும், பஸ்ல போறது மெடிடேஷன் வரலாம். சுவாமி இந்த தெருவில், திருவண்ணாமலை தெருவில் கோவில், அங்கெல்லாம் தான் அவரோட சமாதி. பகவான் ரமணருக்கு ரமணாசிரமத்துல கிச்சன்ல இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கும், இந்த பக்கம் கறி எழுந்திருக்கும், அப்பளம் பொரிச்சுன்னு. அதுக்கு நடுப்புல ஒரு டைம் ஒரு 4 பாட்டி மாதிரி ஏதோ கேட்டா. அந்த பாட்டி சொல்லியிருக்கா, பகவான் அங்க பேசாம மௌனமா உட்காந்து இவன் அந்த சாம்பார் இலக்கின்னு இருக்கிற கரண்டி எல்லாம் அதுலயே போட்டு அப்படியே தட்சிணாமூர்த்தி சனக சனந்தனாதிகள் மாதிரி கிச்சனுக்குள்ள சமாதி நிலைதான். இதுவே அரேஞ்ச் பண்ணி கரெக்டா சீட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தன்னை மெடிடேஷன் சீட் இருக்கு தெரியுமா, எல்லாம் உட்கார்ந்து வரும்னு சொல்ல முடியாது. அது போல பிரம்ம வித்யா உபதேசம் சத்சங்கமும் அப்படிதான், எந்த இடத்துல செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப மிஸ்டீரியஸ். இந்த அர்ஜுனனுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இங்க வந்துதான், யுத்த பூமியில வந்துதான், வார்ஃபீல்டுல வந்துதான் கரெக்டா. அதுவும் இப்ப யுத்தம் பண்ணணும் அந்த மொமெண்ட்ல. சம்டைம்ஸ் சமாதி அனுபவங்கள் கூட அப்படிதான். கோபஸ்திரிகளை பத்தி எல்லாம் சொல்லுவா, அப்படி கிணத்துல தண்ணிக்கு பக்கெட்டை போட்டு அவ அந்த நிலையில போயிட்டான். பக்கெட்டை திருப்பி எடுக்கல. சிக்கு மதத்தோட குரு என்ன பேரு? குருநானக். குருநானக் சின்ன பையனா இருக்கிறத கடையில
எனக்கு தெரிய ஞாபகம் வரலைன்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. அவர் இந்த கோதம்பை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். கோதம்பை கொடுத்துட்டு இருக்கிறத படிப்படியா அளந்து போடுறது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 11 12 13 13 13 அவருக்கு ஞாபகமே வரல. 13 ஒன்னோடுது. பகவானே எல்லாம் ஒன்னோடுது எல்லாத்தையும் தூத்து போட்டு வெளியில போட்டு அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிட்டு போட்டிருக்கு. தேரா பைத்தியம். எல்லாம் ஒன்னோடுது. அந்த அனுபவ நிலைக்கு அங்க போயிடுது. ராமகிருஷ்ணர் லைஃப்லயே நிறைய அப்படித்தான் ஜூக்கு கூட்டின்னு போனாரு. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கூட்டுக்குள்ள போட்டிருப்பாளோ இல்லையோ, பார்க்கறதுக்கு அழைச்சின்னு போனா முதல்ல சிம்மத்தை காட்டி கொடுத்தான். சிம்ஹத்தை காட்டி கொடுத்ததும் சிம்ஹவாகினியா அம்பாளோட தரிசனம் உள்ள வந்துடுத்து. எல்லாம் மறந்து போயிடுது. ஒரு நாள் கங்கை கரையில அவர் உட்கார்ந்துருக்கார். சரீர பிரஜையெல்லாம் விட்டு போயிடுச்சு. அப்படியே உட்கார்ந்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பக்தாள் போய் எழுப்பி கேட்கிற போது அவர் சொல்றார், ஒரு பையன் ஒரு குச்சி வச்சிருந்து அதுல ஒரு கயரை கட்டி மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் அப்படியே ஃபுல் அட்டென்ஷன்ல உட்கார்ந்தான். அவனுக்கு ஒரு மீன் கிடைச்சது. அவன் என்ன பண்ணா, அந்த மீனை பக்கத்துல ஒரு பானையில தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு இவன் கங்கையில குதிச்சான் குளிக்கிறதுக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த பானைக்குள்ள இருக்கிற மீன் இருக்கு, அது குதிச்சது அந்த பானைக்குள்ளேருந்து குதிச்சுட்டே இருந்தது. அப்புறம் ஒரு குதிச்சு அப்படியே கங்கைக்குள்ள விழுந்து போயிடுச்சு. அதை பார்த்ததும் மனசு, இந்த சின்ன ஜீவபாவத்தோட இருக்கிற மனசு அனந்தத்தை ஸ்பர்ஷம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு. It is every jump, every effort, it is trying to touch that infinity, and once it jumps into the infinite, it gets lost. No more you can retrieve it, take it back. ஏதோ ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா ஒரு யோகியோட சித்தத்துக்கு பூமாவில் போயிடுது. நம்மளே எல்லாம் பயப்படாது, ஒன்றும் ஆகாது. ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சா போது சரீர பிரக்ஞை போயிடுது. அதே போல சத்சங்கமும் எந்த இடத்துல வரும் தெரியாது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசுற போது அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அந்த இடத்துல போய் பண்றத ஒரு லெக்சர் பீரோ, அவள்லாம் அங்க ரொம்ப பிசினஸ் நல்லா பழகினவா. அவ என்ன பண்ணா, நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்றோம், உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாதுன்னா இவர் தெரியாம சைன் போட்டு கொடுத்துட்டார். அப்புறம் மாட்டின்னுட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் அவர்கிட்ட. ஏன்னா அவ என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாளோ அது பேசணும். சம்டைம்ஸ் ஒரு அன்இன்ஸ்பைரிங் ஆடியன்ஸ் ஒரு நல்ல சப்ஜெக்ட் வரும், சம்டைம்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆடியன்ஸ். அப்போ அவர் பின்னால சொல்றார், உள்ள எப்போ பாவம் வருதோ அப்போ என்ன வருதோ அதை பேச ஆரம்பிச்சுட்டேன். சம்டைம்ஸ் அவ சொன்னதுனால ஒன்றும் வராது, சத்சங்கெல்லாம் நடக்காது. அப்படி இருக்க அவ என்ன பண்ணா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கேன்சல் பண்ண. தியானம் சத்சங்கம் எல்லாம் ராமகிருஷ்ணா மட்டும் ஆரம்பிச்ச போது, வேலூர் மட்டும் ஆரம்பிச்ச போது ஒரு மடம், ஒரு ஆசிரமம்னா ஒரு நியமம் வேணுமே, ஒரு சிஸ்டம். தாத்தால 4 மணிக்கு பெல் அடிச்சா எழுந்திருக்கணும். அப்புறம் 1 hour மெடிடேஷன். அப்புறம் போய் உங்களோடது எல்லாம் கரெக்டா. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஓடி விவேகானந்தர் கிட்ட சொன்னார், லாட்டு மகாராஜ் ராமகிருஷ்ணரோட சிஷ்யர் சுவாமி அத்புதானந்தா, அவருக்கு எழுத படிக்க ஒண்ணுமே தெரியாது. அவர் ரொம்ப வேடிக்கையான ஒரு சித்தர். அவர் ராமகிருஷ்ணர்கிட்ட முதல்ல ரத்துராம் அப்படின்னு பேர் அவருக்கு. பீகாரி அவர்.
அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனா அவருக்கு ராமகிருஷ்ணர் ஒரு மந்திரம் கொடுத்தார். அந்த மந்திரம் தான் அவருக்கு ஜீவன். மந்திரம் குரு வாக்கியத்தை பரிபாலனம் பண்றது. இந்த ரெண்டு பவர்லயே பெரிய சித்த நிலையில தியான சமாதி சித்தனா இருந்தார். விவேகானந்தர் இந்த டிசிப்ளின் ரூல் எல்லாம் போட்டதும் அவர் கொஞ்சம் சுவாமி மாதிரி. அவ மூட்டையெல்லாம் எடுத்து கிளம்பிட்டான் வேலூர் மடத்துல. யாரோ வந்து சொன்னா லாட்டு மகாராஜ் கிளம்பிட்டார். அப்போ விவேகானந்தர் கூப்பிட்டு லேட்டோ அப்படின்னு கூப்பிடுவார். அப்புறம் சம்டைம்ஸ் பிளாட்டோன்னு கூப்பிடுவார். ஒன்றும் தெரியாது, பிளாட்டோ அப்படின்னு கூப்பிடுவார். எங்க போறேன் பாருப்பா, பெல் அடிச்சா மெடிடேஷன் போறது, பெல் அடிச்சா அதுல இருந்து எழுந்திருக்கிறது. அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகல. அதெல்லாம் நீ பண்ணிக்க, என்னால முடியாது. பெல் அடிச்சா மெடிடேஷன், பெல் அடிச்சா அதுல இதெல்லாம் என்னால முடியாது. அது எப்போ வந்ததோ அப்போதான். ரொம்ப வேடிக்கை. அவரை ஃபர்ஸ்ட் வந்து விவேகானந்தர் சிகாகோ எல்லாம் பெரிய திக்விஜய் பண்ணி வந்திருக்காரோ, பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி விவேகானந்தரோட லெக்சர் கேட்கறதுக்கு அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு. இவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இங்கிலீஷ்ல டாக், இவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்புறம் சுவாமிஜி வந்து பேசுறார். அந்த பேச்செல்லாம் ரொம்ப சாத்தியமா இருந்தது. யாரோ வேடிக்கையா போய் இவர்கிட்ட போய், லாட்டு மகாராஜ், ஹவ் வாஸ் சுவாமிஜிஸ் டாக், எப்படி இருந்ததுன்னு கேட்டுட்டார் பங்காளி. அவர் சொன்னார், நரேன் மெதுவா ஆரம்பிச்சான், அப்புறம் ஃபாஸ்ட் ஆச்சு, ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு. அப்புறம் ரொம்ப பெரிய குரல்ல பேசினா, அப்புறம் டஸ்க்ல ஒரு அடி அடிச்சா ஃப்ளவர் வேஸ்க்கு இப்படி தொடச்சு. இவ்வளவுதான் லட்சம், அவ்வளவுதான் லட்சம், அவ்வளவுதான் லட்சணம். பிரசங்க அவ்வளவுதான், வேற என்ன ஒண்ணும் புரியல. டிவைன் மேட்னஸ் அதுலதான் இருந்தாரு. அதுவும் அவர் அமெரிக்காலாம் போய் வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அவரை பார்க்க. அவர் இங்க வந்து பார்த்தா அவர் எல்லாரையும் பார்க்கிற. லாட்டு இங்க காணும். இப்ப யாரோ சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்கு, குளத்துக்கரையில உட்கார்ந்து இருக்காரு. இவர் அங்க போறார். இவர் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணுமோ இல்லையோ, இவர் அங்க போனதுமே நிறைய அந்த சூரிய அஸ்தமனம் பாரு, அதை பார்த்தாலே நமக்கு ஹிருதயத்துல தியானம் வந்துடும். உட்கார்ந்து தியானம் பண்றோம். எல்லாம் வந்திருக்காரு, அது இது ஒண்ணும் இல்லை. டைம்லெஸ்னஸ், தேச காலங்களே இல்லை, டைமே இல்லை. அந்த தியான சுகத்திலேயே இருந்தார். எங்கேயோ இடத்துல இவர் எங்க பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு பார்த்தா எங்கேயோ பொட்டிக்கடை வாசல்ல அங்கங்க உட்காருவார். காசியில் அப்படி அவதூதர் பார்த்தா இருந்தார். ஒரு டைம் ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்து தியானம் பண்ணார். கண்ணை திறந்து பார்க்கறத ட்ரெயின் 200 மைல் தூரம் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது, அங்கே நடந்து வந்தார். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோட பியூட்டி நமக்கு பார்க்கணும்னா அனுபூதியில இருக்கிற மகாபுருஷர்கள் கிட்ட தான் பார்க்கணும். மேட்னஸ்னு சுவாமி இங்க சொல்றாரு. பித்தம் பித்து விட்டு உனை நேர் பித்தராக்கினை, அருள் பித்தம் தெளி மருந்து அருணாச்சல, பைத்தியம் பற்றி பயனரும் எனக்குன் பதமுறும் அருமருந்து அருள்வாய், பைத்திய மருந்தாய் பாரொளிர் அருண பருவத ஒரு பெரும் பதனி. அருணாச்சலம் என்னன்னா பைத்திய மருந்து. பைத்தியம் என்ன? மைண்ட் இஸ் மேட்னஸ். மைண்ட் இஸ் another name for madness. அருணாச்சலம் என்ன பண்றது? அதை நிச்சலம் பண்றது. தானே தானா இருக்கிற ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்து, அந்த ஸ்வரூபானுபவத்தை கொடுக்கிறது. நம்ம அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் வலம் வரதே என்னைக்கோ ஒரு நாளைக்கு கான்டாக்ட் வரது தான். இப்போ சுத்தினாலும் வலம் வரத கான்டாக்ட் வரணுமோ இல்லையோ. நர்மதா பரிக்கிரமா 1 வருஷம் பண்ணுவான். என்ன சொல்லுவான்னா, அது 1 வருஷத்துக்குள்ள you become familiar with Narmada. Then she starts speaking with you, communicating with you. அதுபோல அருணாச்சலத்தோட மௌனமும் நமக்குள்ள அச்சலமா இருக்கிற வஸ்து நம்மளையே அச்சலமா செய்து
அதுதான் அதோட எஃபெக்ட். நம்மளையும் அதை அச்சலமா பண்றோம் அந்த உபதேசத்துல. இதுதான் அந்த சத்சங்கம் எப்போ எஃபெக்டிவ் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்கே கிருஷ்ணன் கூடயே இருந்த அர்ஜுனனுக்கு இவ்வளவு நாள் முடிச்சு இப்பதான் கரெக்டா ஒரு கான்டாக்ட் வருது கிருஷ்ணன் கிட்ட. அந்த கான்டாக்ட் வந்ததும் எனக்கு நீ குரு, எனக்கு அனுசாசனம் பண்ணுங்கிற, எனக்கு அனுஷாதிமாம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், என்னோட சோகத்தை நிவர்த்தி பண்ணு, என்னோட துக்கத்தை நிவர்த்தி பண்ணு. ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கோ சும்மா இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி இல்லை, அந்த தன் போல் அச்சலமா செய்து தன்னை போலயே அந்த மலை இவனையும் அச்சலமா பண்ணி விடுங்க. அதுபோல நம்மளுக்கும் அந்த குரு எதுக்கு அவனை போலவே இந்த சிஷ்யனை பண்றதுக்கு, அவனாவே பண்றதுக்கு தான், அந்த அச்சலத்துவம் ஹிருதயத்துக்குள்ள வர்றதுக்கு தான். அதுக்காகத்தான் இங்கே கிருஷ்ணன் அர்ஜுனனை பரிபாகப்படுத்தி கொண்டு வந்திருக்கான். இங்க இன்னும் கீத உபதேசம் தொடங்கப்படுது. இப்பதான் ஆரம்பமே ஆகப்படுது. இவ்வளவு நேரம் ப்ரிப்பரேஷன் தான் குருக்ஷேத்திர பூமியில. யுத்த பூமியில வந்தா நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னா, சோகசம்பிக்னமான சகா மைண்ட் அப்படியே துன்பத்துல துக்கத்துல அப்படியே பதறி போய் நிற்கு. ரைட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் ஃபார் த சீட் டு ஃபால். சோகம், துன்பம், அந்த துன்பத்தை இன்டென்ஸா உள்ள பார்த்தாச்சு. இப்போ அந்த அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றார், சஞ்சயன் சொல்றார், இங்க பார்ப்போம். ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷः பரந்தபः நயோத்ஸ்யைதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவः. ஏவம் உக்த்வா, அர்ஜுனன் இவ்வளவு நேரம் சொன்னானே நான் சண்டை போட மாட்டேன், அப்புறம் தானே சொன்ன எனக்கு எது ஸ்ரேயஸ்ன்னு சொல்லிக் கொடு, எனக்கு ஆத்மா வித்தியை தெரியல, என்னோட ஸ்வரூபம் என்னன்னு தெரியல, அதனால எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு கேட்டு ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம். ரிஷிகேஷா அப்படின்னா இந்திரியங்களை நியமனம் பண்ணின சம்யமனம் பண்ணின யோகின்னு அர்த்தம். குடாகேஷா அப்படின்னா குடாகாயாக ஈஷா, தூக்கத்தை வென்றவன். பரந்தபா நயோத்ஸ்யே, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். இது கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ, மௌனமா உட்கார்ந்துட்டான். நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டான். கொஞ்சம் டைம் லைஃப்ல அப்படி பண்ணணும், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது. withdrawing from the world to know the truth. நான் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்குமாவது நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிரகஸ்தர்களுக்கும் கூட அப்பப்போ நடுப்புல கொஞ்ச நேரத்துக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சத்சங்கத்துல இருந்து, ராமகிருஷ்ணர் கொடுக்கிற திருஷ்டாந்தம், பழைய காலத்து கிச்சன்லயே இருந்துருந்தா மேல கறி ஆயிடும். அப்பப்போ போய் ஏகாந்தத்துல போய் குளிச்சு கிளீன் பண்ணின்னு வரணும். அது மாதிரி நமக்கு உலகத்துல இருந்தா உலகத்தோட அழுக்கு படியும். பிராக்டிகலி we need some space. கொஞ்ச நேரத்துக்கு அருணாச்சலத்துல கிரி பிரதட்சணம் பண்ணி சத்சங்கத்துல கலந்துண்டு திவ்ய சந்நிதியில உட்கார்ந்துண்டு மனசை கொஞ்சம் சாந்தம் பண்ணி திருப்பிடும். பிராரப்தெல்லாம் அங்கேயே இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இங்கே போக சப்பெல்லாம் அங்கே விட்டுட்டு வரோம் பாருங்க, அது மாதிரி சத்சங்கத்துக்கு வரும்போது இந்த சப்பல்ல உட்கார்ந்து பிராரப்தம். அதனால யாரோடாவது சப்பலை எடுத்துட்டு போயிடாதீங்கோ, அவ பிராரப்தம் வந்து திரும்பி போற போது வெயிட் பண்ணிடு. தூஷ்ணீம் பபூவஹா, மௌனமாயிட்ட. அடுத்த ஸ்லோகம்.
तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः. ரொம்ப ஒரு பிட்டியபிள் கண்டிஷன். ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் அர்ஜுனனை போல ஒரு வீரன் அழுதுன்னு உட்கார்ந்துட்டு அந்த பிக்சர் எப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. பெரிய ஹீரோ, நம்ம மிலிட்டரியோட கேப்டன், வார் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து அழுதுன்றத எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு இங்க. தமுவாச்ச ரிஷிகேஷ். கிருஷ்ணனோட கண்டிஷன் ரொம்ப கஷ்டம். பிருகன் நிலை ஆனப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அர்ஜுனன் ஆனப்போ பிருகன் நிலை ஆயிட்டான். என்ன பண்ணன்னு தெரியல. தமுவாச்ச ரிஷிகேஷா. அவன் கிட்ட ரிஷிகேஷன். இங்க எல்லாமே பகவானுக்கு ரிஷிகேஷன் பேர். ரிஷிகேஷ்னு பேரு போடுறோமே நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷ்னால தப்போபூமின்னு அர்த்தம். இந்திரியங்களை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடிய இடம். பிரஹசன்னிவ. பிரஹசன்னா கொஞ்சம் மந்தஹாசம் பண்ணிட்டுன்னு அர்த்தம், பரிகாசம் பண்ணிட்டுன்னு அர்த்தம். பிரஹசனம்னா வேடிக்கையா சிரிக்கிறது, பஃபூன் மாதிரி இருக்கு, பார்த்து சிரிக்கிறது. பகவானுக்கே வேடிக்கையா இருக்கு அர்ஜுனனோட நிலையை பார்த்து. பிரஹசன்னிவ. சம்டைம்ஸ் சில விஷயங்களுக்கெல்லாம் பெரியவா வந்து பார்த்து சிரிச்சா போல நமக்கு வெக்கமாயிடும். ராமாயணத்துல விபீஷணர் சரணாகதி. விபீஷணன் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். ராவணனுக்கு உபதேசம் பண்ணினா ராவணன் கேட்கல, சீதையை திருப்பி கொண்டு விட மாட்டேன்னுட்டான். எல்லாத்தையும் விட்டு அங்கேருந்து ஆகாச மார்க்கமா இந்த பக்கம் வந்துட்டான். இங்க வந்து இந்த குரங்குகள் எல்லாம மீட்டிங் போட்டிருக்க. எதுக்குன்னா யாரு கடிக்கணும் யாரு மாந்தணும் அப்படின்னு இருக்கான். அவன் இப்பவே வதம் பண்ணி விடலாம் அப்படின்னு. அப்போ ராமரை கூட்டிட்டு வர. ராமர் வந்து சொல்றார், ஒவ்வொருத்தரையா கேட்கிறார், விபீஷணனை சேர்த்துக்கலாமா? 90 most of them they say no, விபீஷணனை சேர்த்துக்க வேண்டாம். ராவணனோட தம்பி, அவன் ஏதோ நமக்கு கெடுதல் பண்றதுக்காகவே வந்திருக்கான், ஸ்பை வேலை பண்றதுக்கு வந்திருக்கான், சேர்த்துக்க வேண்டாம். சில பேர் சொல்றா நல்லா அடிச்சு உதச்சு விட்டுடுவோம், சில பேர் சொல்றா வதம் பண்ணி விடலாம், சில பேர் அவரை சேர்த்துட்ட அப்புறம் நல்லா பின்னால உற்று பார்க்கணும் என்ன பண்றாங்க. ஹனுமானை தவிர யாருமே அவரை சேர்த்துக்கலாம்னு சொல்லலை, ஹனுமான் ஒருத்தர் தான் சொல்றார். சுக்ரீவன் ராஜாவையும் அவன் கூப்பிட்டு கேட்கிறான் ராமன். ராமரோட பர்சனாலிட்டி அப்படிதான், தானா டிசிஷன் எல்லார்ட்டும் கேட்டு விசாரிச்சு அப்புறம் அவருக்கு என்ன தோன்றதோ அதான் கரெக்ட். எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அப்போ விபீஷணன் சுக்ரீவனை கூப்பிட்டு கேட்கிறான். சுக்ரீவன் சொல்றான் சேர்த்துக்கவே கூடாது. ஏன்பா? நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, சொந்த அண்ணாவையே விட்டு கொடுத்து அந்த யுத்தத்துக்கு வர சமயத்துல நாம தான் ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு அண்ணாவையே விட்டு கொடுத்து நம்ம கிட்ட வரவன நாம எப்படி நம்புறது? ராமர் லக்ஷ்மணனை பார்த்து ஈஷத் உத்ஸ்மயமானஹா லக்ஷ்மணம் பிரதி லக்ஷணம், இப்படி லக்ஷ்மணனை பார்த்து உனக்கு சிரிக்கிறார், அவ்வளவுதான், ஒன்னும் பேசல. அப்போ சுக்ரீவனுக்கு அப்படியே என்ன சட்டுட தெரிஞ்சு கொடுத்து, தாம் பண்ணினது அதுதானே, தன்னோட அண்ணாவை ராமரை வச்சு கொல்ல வச்சிருக்கா, அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரே மொமெண்ட்ல எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு சிரி தான், ஒரு மந்தஹாசம் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லலை, ஒரு சின்ன ஒரு சிரி. அதுக்கப்புறம் ராமர் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக, எல்லா சகோதரர்களும் என்னோட பரதன் மாதிரி இருக்க மாட்டாப்பா. மத்விதாவாபி துஷ்புத்ராஹ, செல்ஃப் கான்பிடன்ஸ் ராமரோட நேச்சர், என்ன மாதிரி ஒரு பிள்ளையும் வர மாட்டான். சுஹൃதஸ்ய பவத்விதாஹ, உன்ன மாதிரி ஃப்ரெண்டும் கிடைக்காது, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்காது, போய் அழைச்சுங்களா அப்படின்னு.
அபயம் தத்தம் அஸ்ய அபயம். அப்போ அந்த இடத்துல பார்த்தேன்னா ஒரு சிறிதான். அது மாதிரி அர்ஜுனன் இவ்வளவு சொல்லிட்டோம், கண்ணன் என்ன பண்றா, பிரஹசன் ஒண்ணு அவன் பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கான கருணை தான். அந்த கருணையில சிரிக்கிறான். சேனையோர் உபயோர் மத்திய விஷீதந்தம், ரெண்டு சைன்யத்துக்கும் நடுப்புல நின்று இவ்வளவு பேர் பார்த்து இருக்கிறத கம்ப்ளீட்லி பிரேக் டவுன், nervous breakdown, completely சோகம், துக்கம். அப்படி இருக்கிறவனை பார்த்து பகவான் பார்க்கிற தத்ர ஏவம் சதி தர்மா தர்ம உபஜயாதிஷ்டானிஷ்ட ஜென்ம சுக துக்க பிராப்தி லட்சணः சம்சாரோ அனுபரதோ பவதி இத்யதः சம்சார பீஜபூதௌ சோகமோஹௌ. நான் 2 லைன் தான் எடுத்துக்கிறேன். சம்சாரத்துக்கு பீஜமா இருக்கிறது சோகம் மோகம். ராகம் துவேஷம், அதுல இருந்து சோகம் மோகம், மோகத்திலிருந்து சோகம். இல்லாததெல்லாம் தெரியறது, எல்லாம் வேணும் தோன்றது, அதுல இருந்து மோகத்திலிருந்து சோகம் வருது. இந்த சோகத்திலிருந்து துன்பம் வருது. இந்த துன்பத்துக்கு இருக்கிற மருந்து தான் ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்தியை கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டேஜ் செட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இப்போ பகவான் அர்ஜுனனை பார்த்து ஞானத்தை உபதேசம் பண்றாங்க சங்கராச்சாரியர் சொல்ற. தஸ்மாத், அதனால கீதா சாஸ்திரே, இந்த கீதா சாஸ்திரத்துல கேவலாதேவ தத்துவஞானாது மோக்ஷ பிராப்தி. இந்த கீதா சாஸ்திரத்துல என்ன விஷயம்னா சுத்தமான தத்துவஞானத்தினாலதான் மோக்ஷ பிராப்திங்கிறது பிரதிஜா. தத்துவஞானம், ஆத்ம ஜானம். தத்துவஞானம்னா என்ன? ஆத்ம ஜானம். தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறோமே. பகவான் ரமணர் அக்ஷரமண மாலையில சொன்னார், தத்துவம்னா என்னன்னா தானே தானே தத்துவம். நம்ம நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமா நம்ம உள்ளத்துல விளங்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த போதம் இருக்கே, தன்னிருப்பு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வெளியில இருந்து ஒரு விஷயமும் வேண்டாம். அது சுயமேவ அறிவே ஸ்வரூபமா இருக்கு. தத்துவம் தான் அது. அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. மொத்தமா இருட்டு பண்ணினாலும் இருட்டு ரூபக்குள்ளேயும் நான் இருக்கேன்ங்கிற அந்த இருப்பு, அந்த இருப்பு, அந்த உணர்வு பிரகாசிச்சு இருக்கு. அதுவே தத்துவம். அதை எப்படி பார்க்க முடியும்? தானே காட்டுவாய் அருணாச்சலான. அதை நான் எப்படி பார்க்கறது? நீயே அதை பிரகாசப்படுத்த. அது சுயமேவ விளங்கணும். சுயம் பிரகாசமான வஸ்து. வெளியில இருக்கிற குரு கூட அதை ஞாத ஞாபகம், ரெவலேஷன் ஆஃப் தி எவர் ரிவீல்ட். It is eternally effulgent and it is revealed to you in one moment. The attention is turned towards that. You recognize it. Pratyabhijna. அதுதான் சமாதி. அந்த தத்துவ ஞானத்துக்கு தான் சமாதின்னு பேரு. தத்துவாத்ம போத ஏவைஹ சர்வாஷா திருணபாவகஹ புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீம் அவஸ்திதிஹி. சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கணுங்கிறது இல்லைன்னு. அந்த தத்துவ ஞானம் தான் சமாதி. அந்த recognition of one's real nature is samadhi. Once that recognition happens, it is eternal, timeless. இதைத்தான் கீதா சாஸ்திரத்துல பகவான் சொல்றார். சோகசாகரே நிமக்னஸ்ய அர்ஜுனஸ்ய. அர்ஜுனன் எப்படி இருக்கான்னா சோக கடலுக்குள்ள விழுந்திருக்கான. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரும்போது அப்படித்தான். இவ்வளவு வருஷம் யாத்திரை பண்ணி பல பேரும் பார்க்கறத சீரியஸா வரப்பட்டவாள்லாம் ரொம்ப பக்தியோட வருவா. அந்த பக்திக்கு பின்னாடி தொட்டு பார்த்தா தெரியும், நெருப்பு இருக்கும். நெருப்பு இருக்கும். இவ்வளவு பெரிய துன்பம் இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு, துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய். அந்த துன்ப ஸ்புடம் பண்ணி எடுக்கிறது, நெருப்புல போட்டு தங்கத்தை காய்ச்சி எடுக்கிற மாதிரி. அந்த துன்பம் தான் ப்ரிப்பேர் பண்றது.
இல்லாட்டா மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ஷன்ல இருந்து உள்ள வராது. வெளியில துன்பம் இருக்குன்னு தெரிய 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 மனசு அந்த ஹிருதய தீர்த்தத்தை நாடும். சிவானந்த லஹரியில நாம பார்த்தோம், சங்கராச்சாரிய சொல்றார், மனசாகிற ஹம்சமே ராஜஹம்சமே எங்கேயோ மானச சரோவரத்துல சுத்த வேண்டிய நீ பொட்ட குளத்துல எல்லாம் போய் உட்காராது. காக்கைகள் இருக்கும் குளத்துல வேண்டாம், உள்ள நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் கலுஷஹிருத் சத்வாசனாவிஷ்கிருதம். இவ்வளவு விசேஷம். நித்யானந்த ரசாலயமா, ஆனந்தத்தோட ரசம், ரசப்பிழம்பு அது இருக்கக்கூடிய ஒரு தடாகம், ஒரு சரஸ் இருக்கு. அந்த தடாகத்துல யார் இருக்கானா, தேவர்கள், முனிகள், சித்தர்கள் எல்லாம் இருக்கா. ஸ்வச்சம், நல்ல தெள்ள தெளிவா இருக்கு. என்ன ஞான தடாகமோ இல்லையோ. சத்விஜ சேவிதம் கலுஷஹிருத் சத்வாசனாவிஷ்கிருதம். அந்த தடாகத்தோட பேரு என்ன? சம்புத்தியான சரோவரம், சிவத்தியான சரோவரம். அவன் சரோவரம்னா தடாகம், லேக். சம்புத்தியான சரோவரம் பிரஜ மனோஹம்ச, மனதாகிற ஹம்சமே, அன்னமே, அரை அன்னமே, அந்த சம்புத்தியானமாகிற சரசு போ. வெளியிலேருந்து மனசை just hold it inward, guide it inward. இப்படி சோக சாகரத்துல மூழ்கி இருக்கிற அர்ஜுனனை பார்த்து ஆத்ம என்ன பார்த்துக்கிறோம், சங்கராச்சாரியரோட வாக்கு, ஆத்ம ஞானாத் அந்யத்ர உத்தரணம் அபஷ்யன். என்ன சொல்றாரு? ஆத்ம ஞானத்தை தவிர இவனை தூக்கி விடுறதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். Other than self-knowledge, there is no other way. வேற வழியே கிடையாதுங்கிறதை பார்த்துட்டு பகவான் வாசுதேவா, பகவான் வாசுதேவன் என்ன பண்ணினார்? அர்ஜுனம் உத்திதாரயிஷு, அர்ஜுனனை தூக்கிவிட, இங்கேயோ கீழே விழுந்து கிடக்க, அங்க இருந்து தூக்கணும் இல்லையோ, தூக்கிறதுக்காக ஆத்ம ஞானாய, திரும்ப 2 வாட்டி சொல்ற ஒரு லைன், ஆத்ம ஞானத்துக்காக அவதாரையின் ஆக அசோச்சியான இதி. அவ ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றதுக்காகவே கீதையை தொடங்குறது எப்படி தொடங்குறாருன்னா, சோகம் இல்லாத நிலைய பேசின்னு சொல்ற. அழாதேங்க, துன்பப்படாது. நல்ல மங்களமான வார்த்தை. ஒரு சிஷ்யர் போய் குரு காலில் விழுந்து ரொம்ப துன்பப்பட்டு அழற போது அந்த குரு சொல்றார், விவேக சூடாமணியில சங்கராச்சாரியர் காட்டுற ஒரு பிக்சர். அந்த குரு சிஷ்யனை பார்த்து சொல்றார், மா பைஷ்ட வித்வன், பயப்படாதே பாரு, தவநாஸ்தி அபாய, அவனுக்கு ஒன்னும் ஒரு ஆபத்து கிடையாது. சம்சார சிந்தோஹோ தரணே அஸ்தி உபாய, இந்த சம்சார கடலை தாண்டும் உபாயம் உண்டு, நான் கண்டுபிடிக்கல. ஏனைவ யாத்தாக யதயஹ அஸ்ய பார, எவ்வளவு மகர்ஷிகள் நடந்து போன வழி, எவ்வளவு பெரியவா நடந்து போன வழி, அதே வழி நான் உனக்கு காட்டுறேன். தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி. இது ஆப்த பலம் அப்படின்னு, அடைஞ்சவனோட பலம். அடைஞ்சவன் ஒருத்த முன்னாடி இருக்கா, நீ பயப்படாதே வா. கல்யாண மித்திரம், பயப்படாதே வா. மா பைஷ்ட, அப்படி வழி உபாயம் உண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்ற. இங்க பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்ற, ஒன்னு நான் கைவிட்டுட மாட்டேன், ஞானத்தாலதான் கரையேற்ற முடியும். ஏன் கபில பகவான் பாகவதத்துல, அவ அப்பா பெரிய தபஸ்வி கர்தமர். அவர் பரிவராஜ சன்னியாசிய கிளம்பி போயிட்டார். போன போது தேவகூதி அவரோட பத்தினி இருக்காங்க, கபிலர் சின்ன பையன். கபிலன் சொல்றார், நீங்க கவலைப்படாம போங்கோ, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கிறேன்னாக்கா, உன்னும் கூட இருந்து பாத்துக்கிறது இல்லை, ஞானத்தை கொடுத்து பாத்துக்கிறேன். இன்னும் வேற எதுவும் நான் உன்னை பாத்துக்கிறேன் சொல்லலாம், நம்ம முன்னாடி போயிட்டா
யாரை பார்த்துக்கிறது எல்லாம் வாயால சொல்லலாமே தவிர யாரு சாஸ்வதம்? அதனால வயசு எல்லாம் யமன் பார்த்து கூட்டின்னு போலையே. மாத்திர ஆத்தியாத்மிகீம் வித்யாம் சமனீம் சர்வகர்மணாம் விதரிஷ்ய யயாசாசோ பயம் ச அதிதரிஷ்யதி. அவ ஸ்வயமேவ பயத்தை தாண்டி போயிடுவ. அதுக்கு தகுந்தபடி இருக்கிற ஆத்ம வித்தியை நான் உபதேசம் பண்றேன், வழிகாட்டி கரையத்தி விட்டுட்டோம். பயப்படாது, நீங்க தைரியமா போகணும். இதுதான் இந்த ஆத்ம வித்யா தான் நம்மளை கரையத்தும், நமக்கு சாந்தியை கொடுக்கும், நிர்வர்த்தியை கொடுக்கும். வேற ஒரு வழி கிடையாது. வேற எந்த வழியால மனசை அடக்கினாலும், டெம்பரரியா அடக்கினாலும் அது பின்மையும் கிளம்பும். 1000 உபாயத்தினால அடக்கினாலும் திருப்பி கிளம்பும். கயர்ல பாம்பு தெரியாது, பிரமை. ஒருத்தன் சொல்ற அந்த பாம்பை ஆவாகனம் பண்ணி எடுக்கிறோம், பெரிய பூஜை. இன்னொருத்தர் சொல்ற சர்ப்ப ஹோமம் பண்ணலாம். இன்னொருத்தர் சொல்ற அந்த பாம்புக்கு நிறைய ஸ்லோகம் சொல்லி அதுகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், போயிட்டு பார்க்க. இன்னொருத்தர் சொல்ற பாம்பை அடிச்சு கொள்ளு. என்ன பண்ணணும்? விளக்கு எடுத்துனுவா பாரு, பாம்பே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லாத இந்த ஜீவபாவத்தை அங்கீகரிச்சுண்டு அதுக்கு ஒரு சம்சாரம், அதுக்கு ஒரு பந்தம், அதுக்கு ஒரு துன்பம், அதுக்கு ஒரு துக்கம், அதுக்கு ஒரு கஷ்டம், அது தொடர்ந்து அது இப்படி போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த டிராமா பிடிக்கிறதுனால நம்ம ஊருக்கு முன்னால வேஷத்தை கலைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே. இல்ல நாள் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அந்த ஒரு டிராமாவில் ஆசைனால கண்டினியூ ஆகும். ஆனா எப்ப கஷ்டம் வந்துருத்தோம், துன்பம் வந்துருத்தோம், அப்ப டிசைட் பண்றான், வேஷஹானத ஸ்வாத்ம தரிசனம், வேஷத்தில் அவுத்து போடும், பி ஃப்ரீ. சோகம் வேண்டாம், தரதி சோகமாத்மவித்து. நாரதர் சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் கிட்ட போய் சொல்றாரு, நான் இது படிச்சேன், அதை படிச்சேன், அதை தெரிஞ்சனே, அதை தெரிஞ்சனே. ஸ்ருதம் ஹி பகவத் ரிஷேபியா, உங்களை மாதிரி இருக்கிற பெரியவாள் கிட்ட இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். தரதி சோகமாத்ம விதித்தி, ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் சோகத்தை தாண்டுவன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பகவானே, இவ்வளவும் தெரிஞ்சுண்டு நான் இப்பவும் சோகத்தோட இருக்கேன், துன்பத்தோட இருக்கேன். அப்போ சனத்குமாரர் சொன்னார், நீ தெரிஞ்சின்றதெல்லாம் வெறும் சப்தம் தான், இன்னமும் அதோட பொருள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கல, பூமாவை தெரிஞ்சுக்கல. அனந்தமா எங்க தன்னில இருந்து அந்நியம் எதுவும் காணலையோ, எங்க தன்னில இருந்து அந்நியம் எதுவும் நினைக்கலையோ, தன்னில இருந்து அந்நியம் எதுவும் சிந்திக்கலையோ, அதுதான் அந்த வாஸ்தவமான அனுபூதி. எத்தனை நான் அந்நியத் பஷ்யதி, நான் அந்நியத் ஸ்ருணோதி, நான் அந்நியத் விஜானாதி, அப்படி இருக்கிற அந்த அனுபவத்தை பூமா. அப்படி எங்க அந்நியம் தெரியறதோ அது அல்பம், லிமிட்டட், துன்பத்துக்கு காரணம். அதனால சோகத்தை தாண்டனமானால் தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ கூறிடுவாய் வெண்ணிலாவே. அல்ல பாட்டு, தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே. வெண்ணிலாவை பார்த்தா அவளுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கா. சினிமாவில் எல்லாம் நிறைய பாட்டு வந்திருக்கு, நிறைய கவிகள்லாம் பாட்டு எழுதியிருக்கா. வெண்ணிலாவை பார்த்தா அவளுக்கு என்னமோ பாவனை தோணும். நமக்கு ராத்திரி ஆக ஆக வெண்ணிலாவை பார்த்தா தோசை, சப்பாத்தி அப்படிதான் தெரியும். அப்பலாம் பசிக்கிறதோ இல்லையோ லேட் ஆக ஆக அவளுக்கு அது ஏதேதோ வெண்ணிலாவை பார்க்கிற போது அந்த கவியோட பாவனைக்கு தகுந்தபடி தெரியும். இங்க வள்ளலார் சொல்றார், எனக்கு ஆத்ம ஞானத்தை அடையும் வழியை எனக்கு சொல்லு. அந்த உபதேசம் பண்ணு, அதுக்கு இருக்கிற மார்க்கத்தை இங்க பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இங்க இருந்துதான் சங்கராச்சாரிய பாஷ்யம். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பாஷ்யம் எழுதியிருக்கார்.
அப்புறம் இங்கிருந்து தான் ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரிய அர்த்தம் பண்ணி. இவ்வளவு நேரம் அவர் பேசவே இல்லை, அவருக்கு டைம் இல்லை. 32 வயசுக்குள்ள எல்லாம் பண்ணி முடிச்சு போன முடியாது, எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த இடத்துல இருந்து கீதை வாஸ்தவமா எங்க ஆரம்பிக்கிறதோ அங்க மட்டும்தான் பாஷ்யம் கமெண்ட்ரி. அசோத் ஸ்ரீ பகவான் உவாச்ச, அவ்வளவு போறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. சில பேர் பக்தாளுக்கு அது கேட்டாலே பகவான் பேசுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு கதை சொல்லுவான். சைத்தன்ய மகாபிரபு சவுத் வந்தா ஸ்ரீரங்கத்தில் வந்தபோது அந்த கோவில்ல எல்லா நாளைக்கும் ஒருத்தர் வந்து கோவில் ஒரு இடத்துல உட்கார்ந்து தப்பு தப்பா கீதை படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் தப்பு தப்பா படிச்சுட்டு, அதனால அவ விரட்டி விட்டு யாரோட காதலையும் விழாத ஒரு இடத்துல போய் உட்காந்து படிக்க சொல்லியிருக்கான். ஏன்னா விஷயம் தெரியறவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. போய் பேக்ல போய் படிக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு அவங்க வந்தப்போ ஒரு நாள் பார்த்தா இந்த படிச்சுட்டு இருக்கிறவரை அப்படியே ஆர்வமா அவர் பார்த்துட்டு இருக்கார். இவரையும் பார்த்தா அவரையும் பார்த்தா அவர் கீதையோ தப்பு தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்க. அவர் எப்படி தப்பா படிக்கிறான்னு நமக்கு சொல்ல தெரியாது. அந்த தப்பா படிச்சுட்டு இருக்கார். கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுறது, உடம்பெல்லாம் ரோமாஞ்சம் வருது. சம்டைம்ஸ் அர்த்தம் தெரியாட்டம் நிறைய பக்தி வரும். சிவானந்த லஹரியில நாங்களாம் சின்ன வயசுல அம்பாள் சந்நிதியில கோவில்ல சாந்தி துர்கா பரமேஸ்வரி சந்நிதியில் உட்காந்து சொல்லுவோம். லலிதா சஹஸ்ரநாமம், சிவானந்த லஹரி, திரிஷதி, அஷ்டோத்திரம், தேவி மகாத்மியம், சண்டி பாராயணம் எல்லாம் சொல்றது வழக்கம். அப்ப இந்த சிவானந்த லஹரி சப்தத்துல சமாதி பாஷா ஆனந்தமா இருக்கும். அன்னைக்கு என்னென்னமோ பாவனை வந்திருக்கு. இப்போ சம்ஸ்கிருதம் படிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குற போது நம்ம அன்னைக்கு பாவனை பண்ணதுக்கும் ரியல் மீனிங்கும் கனெக்ஷனே இல்லை. ஆனா அது ஏதோ ஒரு ஆனந்தம் இருந்தது. ஏதோ அதுக்கு பேசிக் என்னன்னாக்கா பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, இவ்வளவுதான் அர்த்தம். திருவாசகத்தை நடராஜா கீழே வச்சு மாணிக்க வாசகத்தை சொல்லி கேட்டாளா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா இதற்கு பொருள் இவனே, இதுக்கு அர்த்தம் என்ன இவன் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுதான் அர்த்தம். அது மாதிரி அது ஏதோ அர்த்தம் எல்லாம் தெரியாட்டா கூட ஒரு ஆனந்தம் இருந்தது. அது மாதிரி இவர் கீதை தப்பு தப்பா வாசிச்சுட்டு இருக்கார். சைத்தன்யர் இப்படி பார்த்து ரமிச்சுண்டு அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா புரியுறது, இவ்வளவு ஆனந்தப்பட்டு வாசிக்கிறேன். அந்த அவர் சொல்றார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சுவாமி, ஆனா கிருஷ்ணன் உபதேசம் பண்றானே. அர்ஜுனன் கேட்கிறான், அந்த கிருஷ்ணனோட பாவம், அந்த உபதேசத்தில் உள்ள காம்பீரியம், இதெல்லாம் என்னோட மனசுல வருது, ஒரு ஆனந்தம், ஒரு பிரேம வருது, கண்ணுல கண்ணீர் வருது. அப்படியே அவர் போய் கட்டிக்கிறார். நாங்க ஒருக்கா பாலக்காட்டுல ஒரு இடத்துல கீதை சொல்றேன். வயசானவர் ஒருத்தர், அவர் இது மாதிரி அழறார், அழுதுங்க. அப்புறம் லாஸ்ட்ல என்கிட்ட வந்து ரொம்ப பிரியமா தினமும் வந்து பேசுவேன். அப்ப வந்து ஏன் அழுதுன்றே இருந்தேன். இல்லை, சுவாமி வந்து அர்ஜுனன் பேக்ல உட்கார்ந்து இருக்கான், இப்படி திரும்பி நின்று உபதேசம் பண்ணி அவருக்கு இடுப்பு வலிக்காதா? நமக்கு இந்த கீதையோட ஆழத்துல பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கிறது கேள்வி. அது அவரோட பரிவு. அவருக்கு பாவம் கிருஷ்ணன் மேல கருணை வந்துருச்சு. இப்படியே திருப்பி நின்று எவ்வளவு நேரம் பேசுறது. நம்மளாம் இந்த கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றது தெரியும் இந்த கஷ்டம். திருப்பி திருப்பி ஏதாவது பேசினா அங்க போறது அப்புறம் இப்படிதான் வெளியில வரணும், அப்படியே மாட்டி விடும், லாக் ஆயிடும். பாவம் அது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். அந்த சந்தர்ப்பம் அப்படி யாரோ யாருக்கும் உபதேசம் பண்றது இல்லை. ஈஸ்வரன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண. ஈஸ்வர கீதானே பேரு. பகவத்பாதர் அப்படிதான் பேர் கொடுத்திருக்கா, ஈஸ்வர கீதாசு. நிறைய இடத்துல ஈஸ்வர கீதாசுன்னு வரும்.
ஈஸ்வரோ வஸ்து தத்வஜ்ஞா அப்படின்னு விவேக சூடாமணி. அதனால இங்கே அந்த கீதையை ஆரம்பிக்கிறோம். அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ஷ பாஷசே ஞாவாதாம்ஷ பாஷசே கதாசூன கதாசூம்ஷ கதாசூன கதாசூம்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாः நானுஷோச்சந்தி பண்டிதாः. அசோச்யான அன்வசோச்சः த்வம் பிரஜ்ஞாவாதான ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாः. ஒரே வார்த்தை பண்டிதன்கிறதுக்கு லட்சணம் டெஃபினிஷன் சொல்றார். பண்டிதன்னா நம்ம ஸ்காலர்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனா பகவான் சொல்றார் பண்டிதன்னா ஞானி. ஞானிக்கு தான் பேர் பண்டிதன். பண்டிதனுக்கு லட்சணம் என்ன? நான் அனுஷோச்சந்தி பண்டிதாக. பண்டிதனுக்கு சோகம் வராது, துன்பம் வராது. பண்டா அப்படின்னாலே ஆத்ம விஷயாமதி அப்படின்னு சங்கராச்சாரியர் பாஷை. பண்டா யாருக்கு இருக்கோ அவன் பண்டிதன். பண்டானா ஆத்ம ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் பண்டா. நார்த்ல எல்லாம் போனா இந்த புரோகிதர்களுக்கு எல்லாம் பண்டாசுன்னு பேர். பண்டாவரா அவ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பான். பேருதான் பண்டானாலே ஞானம்னு அர்த்தம். நம்ம ஊர்ல பண்டாரங்கிறோம் பார்த்தீங்களா? பண்டாரங்கிறது சுப்பிரமணிய சுவாமிக்கே பேரு, அது ஞானிகளுக்கே பேரு. அது ஏதோ பூமாலை கட்டுறவர்கள் மட்டும் நினைச்சுக்கிறோம், அப்படி இல்லை. இந்த பூச்சாண்டிங்கிற குழந்தைகள்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், பூச்சாண்டி பிடிச்சு கொடுத்துருவேன். குழந்தை அழுதுதானா பூச்சாண்டி பிடிச்சு. பூச்சாண்டி யாருன்னா சிவபக்தர், பூசி திரியும் ஆண்டி. அவர் போய் பயமுறுத்தி கேரளாவில் சித்திநாதானந்த சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நர்மமா பேசுவார். ராமகிருஷ்ணா இடத்துல இருந்தார். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு தெருவில் போயிட்டே இருக்கிறத ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டுறான். அந்த குழந்தை அழகு, சாப்பிட மாட்டேங்குது. இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்றா, நீ சாப்பிடலைன்னா அதோ பூச்சாண்டி போறா, பிடிச்சு கொடுத்துருவேன். அந்த சுவாமி சொன்னார், என்னை பார்த்த அவளுக்கு ஏதோ தத்துவமசி சொல்ற மாதிரி பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை உருப்படி ஆகும், நல்லா ஆயிடும். அப்போ பூச்சாண்டி அப்புறம் சொல்ற நினைச்சு பார்த்தேன், அதுவும் கரெக்டு தானே. பஸ்மம் பூசி இருக்கக்கூடிய ஆண்டி தான் பூச்சாண்டி. சன்னியாசின்னு தான் அர்த்தம். இப்போ பரமேஸ்வரன் கூட பூச்சாண்டின்னு சொல்லலாம். இப்போ இங்க பண்டிதனுக்கு லட்சணம் என்னன்னா சோகப்படாதவன், துன்பப்படாதவன். உண்மையான அறிவு இருக்கிறவனுக்கு லட்சணம். அறிவோட லட்சணம் என்னன்னா நாலேஜ், ரியல் அவேர்னஸ். ஒன்ஸ் யூ ஆர் அவேக்கன், யூ ஆர் லைட். நோ மோர் கிரீஃப். நேச்சுரல் பெயின் வில் கம். ஒரு துன்பம் நடக்கிற போது சோகம் வரும், ஆனா அனுசோகம் வராது. நல்லா பார்க்கணும் இந்த பதத்தை. அதை நினைச்சு அழறது கிடையாது. ஒரு துன்பத்தை பார்த்த மகான்கள் கூட ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப மிருதுலா. யாருக்கோ துன்பம் வர்றது பார்த்தா அவளும் அழுவா. Instantaneously they will identify with it, but not continuing with the sorrow, taking it to their life. Na anushocanti panditaha. Panditaha tattvadarshina. Panditana yarana tattvadarshi, tattvajnani, one who knows the tattva, one who has woken up. A realized soul is the knower. அந்த பண்டிதனுக்கு சோகம் கிடையாது. அர்ஜுனன் கிட்ட சொல்றார் பகவான், நீ பிரஜாவாதானுபாஷசே, நல்ல புத்திசாலி மாதிரி பேசுறேப்பா.
பிரஜாவதாம் வாதானு, நல்ல படிச்சவாளை போல பேசுறே. ஆனா படிச்சவனுக்கு லட்சணம் என்னன்னா அழமாட்டான். ராமாவதாரத்துல ரொம்ப அழுதுட்டாரு, இந்த அவதாரத்துல அழமாட்டேன்னு நிச்சயம் பண்ணிவிட்டார் கிருஷ்ணன். ராமாவதாரத்துல அழுது காட்டிட்டார், கிருஷ்ணாவதாரத்துல டிசைட் பண்ணிவிட்டார் போல. ரொம்ப சோகம் கிருஷ்ணாவதாரத்துல. ராமாவதாரத்துல கம்பேரே பண்ண முடியாது கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற சோகத்தை பார்த்தா. ராமாவதாரத்துல சீதையை 1 வருஷம் பிரிஞ்சார், அதுதான் மெயின் சோகம். அதுலயும் எந்த ஆபத்து வராம இருந்தது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சோகம் மறந்துட்டு. அவ அம்மா அப்பா ஜெயில்ல, 6 குழந்தைகள் கொல்லப்பட்டது, 7வது குழந்தை வேற எங்கேயோ போய் வளர்த்துட்டு, இவர் பிறக்கிறது ராத்திரி ஜெயிலுக்குள்ள. ராத்திரியே அந்த கொட்டுற மழையில எடுத்துன்னு போய் வேற எங்கேயோ கொண்டு விட்டு, என்னென்ன நம்ம கதை சொல்றது ஒரு விதம். அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்க, எப்படி நடந்திருக்கோ தெரியாது. ராத்திரி சமயம் குழந்தை எடுத்துட்டு எப்படியோ போய் கோகுலத்துல கொண்டு விட்டு, அங்க இருக்கிற பொன் குழந்தைய எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணை இவர் கொல்ல பார்த்து எவ்வளவு சோகம். அப்புறம் போய் அங்க போய் சும்மா வெண்ணெய் திருடி சௌக்கியமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு கதை தோன்றது. ஆனா ஃபர்ஸ்ட் டேல ஒருத்தரையா வந்து இருக்கா. பூதனை, திருநாவர்த்தன், சகடாசுர், இதெல்லாம் கதை சொல்ற போது ஈஸி. Each and everything represents some calamity, some danger. இப்படியே போய் கம்சனை நிவர்த்தி இல்லாம கம்சவதம் பண்ண வேண்டி வந்தது. அதுக்கப்புறமாவது சரி எல்லாம் ஆச்சு, நம்ம ராஜாவா அங்க உட்கார்ந்தா பரவாயில்ல, அங்க விட்டுட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு டெல்லி பொலிட்டிக்ஸ்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொலிட்டிக்ஸ்ல ஜாயின் பண்றது. அங்கேயும் போய் ப்ராப்ளம். வாழ்க்கை பூரா அதுவும் எவ்வளவு வார், எவ்வளவு பேட்டில், எவ்வளவு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் கிருஷ்ணாவதாரத்துல. ஆனா ஆனந்த ரூப பகவன் அப்படிங்கிற ஆனந்தமா இருக்கும். அப்படி ஒரு அவதாரம் இருந்திருக்கோ இல்லையோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம். எல்லாம் நடக்கிற போது ஆனந்தம். என்ன நடந்தாலும் ஒன்னும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. நசோச்சதி நசோச்சந்தி அனுசோச்சந்தி பண்டிதாக. அந்த பண்டிதனுக்கு என்ன லட்சணம் அப்படி பார்த்தா போறோம். அந்த யுத்த பூமியில தேர்ல குதிரைய கடிஞ்சவன் பிடிச்சிட்டு தேர் தட்ட உட்கார்ந்து இருக்கிற அந்த ஃபார்ம் பார்த்தா போறோம். அனுசோச்சந்தி, சோகம் இல்லை, துன்பம் இல்லை. Very busy life, always active. ஆனா சொல்றேன் கர்மாவே பண்ணலைங்கிறான். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா. புயல் காத்து அவங்கிட்ட கேட்டா நான் மலைங்கிறான், அச்சலங்கிறான். அவ்வளவு துன்பத்துக்கு நடுவில் ஆனந்தம், சாந்தி, எல்லாத்துலயும் தலைய போட்டிருக்கான். ஆனா ஒன்னும் சங்கம் இல்லை. இப்படி ஒரு பாசிபிலிட்டியை பிரகாசப்படுத்துறது. ந அனுசோச்சந்தி பண்டிதாக. அர்ஜுனனை பார்த்து சொல்றான், எதை பத்தி நினைச்சு அழப்படாதோ அதை பத்தி நினைச்சு அழற, யாரை பத்தி நினைச்சு அழப்படாதோ அவளை பத்தி நினைச்சு அழற. அவனா நீ அழ வேண்டிய தகுதி இல்லாதவர்கள். அவன் நல்லவான் நினைச்சாலும் அழ வேண்டாம், அவன் கெட்டவான் நினைச்சாலும் அழ வேண்டாம். நமக்கு வாழ்க்கை அப்படித்தான். யாரையோ நினைச்சா எழுதுன்னு இருக்கோம், சோகப்படுறோம், துன்பப்படுறோம். அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான். நாம எதுக்கு கவலைப்படுறோம் தெரியல. எல்லாத்தையும் ஒரு ஈஸ்வரன் பார்த்துட்டு இருக்காருனாலும் சோகப்பட வேண்டாம். எல்லாரும் அவ பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சாலும் சோகப்பட வேண்டாம். இல்லை நம்ம அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியுமாலும் சோகப்பட வேண்டாம். நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாட்டா சோகப்பட வேண்டாம். எப்படி யுக்தி விசாரம் பண்ணினாலும் சோகத்துக்கு அர்த்தமே இல்லை. ஆனா நம்ம சோகத்துக்கு காரணம் கண்டுபிடிப்போம்.
ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம், அப்புறம் அழுதுணும் உட்காந்து. எங்க சின்ன வயசுல ஒரு பழைய தியேட்டர்லாம் இருக்கு, இப்போ இருக்கு அந்த தியேட்டர்லாம் ஊர்ல எல்லாம் அந்த மலையாள சினிமா. ரொம்ப ரேரா மலையாளத்துல வரும், தமிழ் தான் நிறைய வரும். இந்த தமிழ்லாம் சந்தோஷமா இருக்கும். இந்த மலையாள சினிமா எல்லாம் சோகமா இருக்கும், எல்லாத்துலயும் ஹீரோ எல்லாம் செத்து போயிடுவாங்க. அதனால எங்களையெல்லாம் கூப்பிட்டு நாங்களாம் போகவே மாட்டோம். அது பார்க்கறதுக்கு போறவாளும் உண்டு நிறைய பேர். எல்லாம் அங்க போனா எல்லாம் சோகமா இருக்கும். இந்த சோகத்துக்காகவே ஒரு வாழ்க்கை. நானு சோச்சந்தி பண்டிதாக. பண்டிதன் என்ன பண்ற, அவன் சோகத்தை யார நினைச்சும் அழலை, எதை நினைச்சும் அழலை. நினைச்சு அழறதுன்னா நமக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எதையும் திருவண்ணாமலைக்கு ஏதோ புஸ்தகம் எல்லாம் படிச்சு ஆத்ம ஞானத்தை அடையணும்னு வருவான். இங்க வந்துட்டு இங்க இருக்கிற சில சிச்சுவேஷன் நினைச்சு அதையெல்லாம் நினைச்சு அழுதுன்னு இருக்கிறான். இங்க யாரும் நாயை சரியா பார்த்துக்கிறது இல்லை, பூனையை சரியா பார்த்துக்கிறது இல்லை. ஏதோ பார்த்துக்கோ, பண்ணு, ஏதாவது பண்ணினா பரவாயில்ல. அத எங்கேருந்தோ ஏதோ ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுன்னு வந்து ஏதோ விஷயத்தை நினைச்சு சங்கடம், அப்புறம் அதோட பேர்ல யாரு பேர்லயோ கோபம், எல்லாம் ஷேடோ ஃபைட்டிங், இமேஜினரி ஃபைட்டிங் நமக்குள்ள வந்து. நானு அசோச்சியானன்வ சோச்சா. எது துன்பத்துக்கு பகவான் இன்னொரு இடத்துல சொல்றார், உனக்கு பரிகாரம் இல்லாத விஷயத்தை அழாதேங்கிறார் அடுத்தது. ஆனா இங்க சொல்றார், எது நீ துக்கப்பட வேண்டியது இல்லையோ நினைச்சு அழாதே. இறந்தவாட நினைச்சும் இருக்கிறவாட நினைச்சும் அழமாட்டான் பண்டிதன். மொத்தத்துல அழாதே, அவ்வளவுதான். கீதை ஆரம்பிக்கிற போதே கண்ணீரை தொடக்கிறது தான் கண்ணனோட வேலை. Don't weep. Whatever may happen, don't weep. Problems are there, try to solve them. If you cannot, dissolve them. சிலதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது, சிலது நம்ம கையில இல்லை. கிருஷ்ணனே சால்வ் பண்ண பார்த்தா, யுத்தத்தை இல்லாம பண்ணணும் பார்த்தா, நடக்கவே இல்லை. அதனால நானு சோச்சந்தி பண்டிதாக ஞாபகம் வச்சிருந்தேன். கீதையில ஒன்னும் ஞாபகம் இல்லாட்டாலும் இதை ஞாபகம் வச்சிருந்தேன். இப்படி நிறைய ஸ்லோகத்துல சொல்லுவேன் நான். ஒன்னும் ஞாபகம் இல்லாட்டாலும் இதை ஞாபகம் வச்சிருந்தேன். நானு சோச்சந்தி பண்டிதாக. அறிவுள்ள அறிவோட பலம் என்னன்னா சோகத்தை இல்லாம பண்றது, சாந்தி. From that comes power, real vigor. தொடர்ந்து நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ततो न वाच्यं मम किञ्चिदस्ति यथा तवेष्टं कुरु मां तथैव त्वामात्मनाथं रमणं भजामि. எல்லாரும் பிரசாதம் இங்கே பிரசாதம் சாப்பிட்டு ஆசிரமம் கேட்டு